இப்போ எல்லாருக்கும் நல வாரியங்குது, சீர்மரபினருக்கு நல வாரியம், கல்லர்களுக்கு நல வாரியம், இருளர் நல வாரியம், நரிக்குறவ எல்லாருக்கும் நல வாரியங்குது. அது என்னன்னா பட்ஜெட்ல நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கி அந்த மக்களுக்காக அது செலவிடப்பட வேண்டும் என்ற அடிப்படை நீதி வைத்திருக்கிறாங்க. அதே மாதிரி நானும் எங்களுக்கும் பண்ணணும் தான் வழக்கு போட்டு அது வென்றிருக்கேன். இதை விட என்னங்க இந்த சமுதாயத்துக்கு பெரிய இது மாதிரி நான் செஞ்சுருக்கேன். வன்னிய சமுதாயம் மட்டும் இல்லை, தமிழ் சமுதாயத்துக்கும் செய்திருக்கிறேன். இப்போ என்எல்சியில் என்ன பண்ணாங்க, எப்போ பார்த்தாலும் போராட்டம், ஒரு ஒழுங்கு இல்லை. இவன் 3 மணி நேரத்தில் எனக்கு சொல்லி நான் அங்கே அப்படி கலாட்டா பண்ணிவிடுவேன் அப்படி இப்படின்னு அன்புமணிலாம் சொன்னேன். நான் தான் வழக்கு போட்டு இன்றைக்கு நிரந்தர தீர்வை யார் கொண்டு வந்தது? இதுக்கப்புறம் என்எல்சியில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நான் போட்ட வழக்கின் அடிப்படையில் நீதிமன்றம் என்ன சொன்னதுன்னா, பாதிக்கப்பட்டவர்கள், நிலம் கொடுத்தவர்கள், மற்றவர்கள் எல்லாம் எங்கள் கோர்ட்டை அணுகுங்க, இந்த வழக்கை காண்பித்து நீங்கள் அணுகினால் உங்களுக்கான வேலை வாய்ப்பும் உங்களுக்கான காம்பன்சேஷன் நாங்கள் கொடுத்துட்றோம், வேறு எதுவும் பண்ண வேணான்னு சொல்லிட்டு முற்றுப்புள்ளி வைத்தது யாரால்? இப்போ நான் போட்ட வழக்கினால் தானே. அது எல்லா பத்திரிகை எல்லா டிவியில் டெய்லி ஓடிட்டு இருந்தது. அதே மாதிரி இந்த மின்சாரம் இப்போ எது இருந்தாலும் பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களை எல்லாம் ஒடுக்குவது, அசிங்கப்படுத்துவது யார் பண்ணுற வேலை? ராம்தாஸ் தான் பண்ணுவாங்க எப்பயுமே. அதே மாதிரி தான் அனல் மின் நிலையம் செய்யூர் மரக்காணத்தில் 11வது 5ஆண்டு திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட 8000 மெகாவாட் மின்சார ப்ராஜெக்ட்ன்றது ஒரு சாதாரண உலகத்திலே அதுதான் பெருசு. அந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக 10-15 ஆண்டு காலம் போராடியது யார்? இன்றைக்கு அந்த மின்சாரத்தினுடைய இதுக்காக அடிக்கல் நாட்டி இன்றைக்கு காம்பவுண்ட் வல்லம் போட்டு வேலை நடக்குது. அப்போ 40,000 கோடி, இப்போ 2 லட்சம் கோடியை தாண்டி செலவு பண்ணால் தான் மின்சாரம் எடுக்க முடியும்.